அதாவது ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின படம் கூட பார்க்காம பாலையா நடிச்ச பகவந்த் கேசரி தான் நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகமா இதையா ரீமேக் பண்றாங்க, இதுலயா கடைசி படமா அவர் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீன் போறதெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்காம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். 2023 வந்த தெலுங்கு படங்கள்லயே பெஸ்ட் படம்னு நேஷனல் அவார்டு வாங்கின படம், அந்த டைம் வந்ததுலேயே நிறைய வசூல் வாங்கின படம், அந்த டைம் வந்த படங்கள்லயே பெஸ்ட் படம்ன்ற எல்லா லிஸ்ட்லயும் இருந்த ஒரு படம். அப்படியாப்பட்ட ஒரு படம், முக்கியமா இந்த படம் தளபதி விஜய்க்கு ஆப்டா இருக்கும். ஏன்னா படத்துல அவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். முக்கியமா பிளாஷ்பேக்ல ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு ஃபைட் இருக்கும். அது யோசிச்சு பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது. அண்ட் தென் முக்கியமா விமன் எம்பவர்மெண்ட், விமனை பத்தி சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அந்த படத்துல இருக்கும். அரசியல் கலந்து இதுல மிக்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா ஹெச் வினோத் பிங்க்ங்கிற படத்தையே நேர்கொண்ட பார்வைன்னு மாத்தும் போது அது அப்படியே மாத்தல, நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் மாத்திருந்தாரு. கண்டிப்பா இது தளபதி விஜயோட கடைசி படமா இருக்குன்னா கண்டிப்பா இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். ஒருவேளை ரீமேக்கா இருந்தா. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து அவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க அதுல பண்ணிருப்பாங்க. ஆனா அதை நம்ம இங்க பார்த்தும்போது நமக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுக்கும்போது நம்பிக்கைத்தன்மை இருக்கிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா ப்ராப்பர் ஃபெஸ்டிவல் படம் இது, அதுவும் கடைசி படமா இருக்கும்போது கண்டிப்பா இது ஒரு தாறுமாறான படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்க்கலைன்னா Amazon Primeல அவைலபிளா இருக்கு. பகவந்த் கேசரி போய் பாருங்க. அண்ட் தென் முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? பகவந்த் கேசரி. அவரோட பேர் என்ன தெரியுமா? அனில் ராவ் புடின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்க அந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு?